வணக்கம் தோழா. தமிழ்நாடு டெட் இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா 2022 ஆன்லைன் வழியாக நடந்த டெட் எக்ஸாம்ல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். அதில் சைக்காலஜி பகுதி, அதில் உள்ள ஆன்சர்லாம் நம்ம பார்க்கலாம். தானியங்கி நரம்பு மண்டலம் எதை கட்டுப்படுத்துகிறது? A2 ஆப்ஷன் மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள். கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது எது ஆகும்? என்னவாகும்? மாறுபட்ட சிந்தனை ஆகும், டைவர்ஜென்ட் திங்கிங். கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள், அதுதான் திரும்ப அதே கொஸ்டின் திரும்ப வந்திருக்கு. சோதனையில் எந்த சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன? குழந்தைகளின் உணர்வு. ஒரு குமரப்பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது மடைமாற்றம் ஆகும். ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் ஜிடி ஆல்போர்ட். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது? நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள். ஆப்ஷன் A1 படம் கட்டமைப்பு. அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வைக்கப்படுகிறது? ஆப்ஷன் A2 ஆளுமை கோளாறு. முழுமையான செயலை காட்டிலும் முழுமையடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது டேஷ் விளைவு என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் A2 ஜிகார்னிக் விளைவு. யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பில்லாதவர்? ஆப்ஷன் A4 சிம்சன். வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் A2 விளைவு விதி. அடுத்த கொஸ்டினும் கீழே இருக்கு பாருங்க. 13 நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. The variable which is kept constant is called கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. ஆப்ஷன் A4 கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது டேஷ் வளர்ச்சி நிலை. எந்த வளர்ச்சி நிலை? ஆப்ஷன் A4 இல்ல. இதுக்கு சரியான ஆன்சர் அந்த ஸ்லைடு இல்ல, நான் கமெண்ட்ல போடுறேன். இதுக்கு ரைட், இங்க இருக்கு. தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது எந்த வளர்ச்சி நிலை? பின் குழந்தை மற்றும் குமரப்பருவம். ஆப்ஷன் A4 பின் குழந்தை மற்றும் குமரப்பருவம். மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையே தொடர்பை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் A1 குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள். ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் என்ன அழைக்கப்படுகிறது? டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அகநோக்கு, இன்ட்ராஸ்பெக்ஷன். ஆப்ஷன் A4. டேஷ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமான நிலையில் இயங்குகிறது. முன்குழந்தை பருவம். ஆப்ஷன் A1 முன்குழந்தை பருவம். அதே கொஸ்டின் தான். எந்த நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது? முன்குழந்தை பருவம். கீழ்கண்டவற்றுள் எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? ஆப்ஷன் A3 குமரப்பருவம். கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம்? ஆப்ஷன் A2 நுண்ணறிவுக்கும் மன எழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது. பொருள்சார் நுண்ணறிவு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. பொறி சார்ந்த நுண்ணறிவு. ஆப்ஷன் A2 பொறி சார்ந்த நுண்ணறிவு. இளையோரை தனக்கு தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என்று கூறியவர்? ஆப்ஷன் A2 ஸ்கின்னர். 23 கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். டேஷ் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது மனிதர்களுடைய சூழ்நிலையை தொடர்படுத்தி நெறிப்பிரழுவான மனிதரின் நடத்தை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. அதுக்கான ஆன்சர்
ரைட். அதுக்கான ஆன்சர் வந்து இதுல இல்ல. நான் அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்றேன். 24. சுயசார்ந்த மன எழுச்சியை கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தனிமை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகமுடைய மக்கள் எவ்வகையை சார்ந்தவர்கள்? நிறைய வந்து மனிதர்களோட டைப் இருக்கு. பாடி ஃப்ளூயிடை வச்சு, பாடி அமைப்பை வச்சு இந்த மாதிரி நிறைய பிரிப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஏஸ்தனிக், என்னது ஏஸ்தனிக். வினவும் வயது என்பது கொஸ்டின் கேட்கிற வயது கேட்கிறாங்க. முன் குழந்தை பருவம். ஆப்ஷன் A1. அகவொளி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகிறது. ஆப்ஷன் A3. ஆழ்ந்த சிந்தனை. நினைவாற்றல் பேணும் கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? ஆப்ஷன் A4. திரும்பச் செய்தல். அதிக நேர தூண்டுதல் எதை ஈர்க்கும்? கவனத்தை ஈர்க்கும். ஆப்ஷன் A3. ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் A2. தனியால் ஆய்வு, தனிநபர் ஆய்வு, கேஸ் ஸ்டடி. 30th கொஸ்டின் கட் பண்ணதுல இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நல்லா முயற்சி